ஹலோ, யார் சார் பேசுறது? அண்ணா நம்ம 2 பேரும் பாக்ஸிங் பண்ணலாமா? டவர் ஏறி ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. இல்ல முதலாளி கையால தான் சாகிறதுன்னு முடிவெடுத்துட்டாருன்னா நான் சந்தோஷமா எதிர்கொள்றேன். இடம் நேரம்லாம் நீங்க சொல்லுவீலாம். நேர்ல முதல் நில்லு, அப்புறம் சண்டை போடலாம். அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட்டு, இந்த பிளாக் பெல்ட் வாங்கினவெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளாக இருப்பான். பயப்படாமல் நிற்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர அங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினச்சி எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? இது சத்தியமா நான் செஞ்சேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச பொருளா வாங்க. என்ன முதலாளி என்ன பண்ணிட்டுங்க? பாக்ஸிங் கத்துக்கிட்டுங்கப்பா. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே, நீங்க ஊடகவியாளர் மத்தியிலும் நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒழுங்கினமான பேச்சு, ஒரு பெண்ணுன்னு பாராம இழிவா பேசுனீங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? கட்சியை கழிச்சிட்டு வெட்டி போட்டு போவேன்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுற இந்த பேச்செல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெண்ணா, தலைவரா நான் வேணா அதை கடந்து போயிடலாம். ஆனா நீங்க என்ன பேசின பேச்சு வந்து அதை கேட்டுட்டும் கடந்து போக வேண்டிய அவசியம் என் கணவருக்கு கிடையாது. அடிக்கிறான் அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன் பர்சனாலிட்டி போயிரும்ல. அதனால உங்களை வந்து தொடர்பு கொண்டு ஹலோ நம்ம 2 பேரும் பாக்ஸிங் பண்ணலாமா? டவர் ஏறி என்னங்க அவசரப்படாத சொல்றேன். நான் வீரலட்சுமி அவர்களை கணவர் பூவைக்கு நான் கணேசன் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து அழைப்பு துண்டிச்சு மறுபடியும் உங்களை தொடர்பு கொண்டாரு. ஆனா உங்க கூட எனக்கு பாக்ஸிங் பண்றதுக்கு ஆசையா இருக்குது, 2 பேரும் ஒண்டி கொண்டு நிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அவர் பேசுனதும் கேட்டுட்டு நீங்க வந்து போன்ல வந்து பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீரம் இல்ல. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. நீங்க வந்து ஊடகவியலாளர் உங்க முன்னாடி வைக்கிற அந்த மைக்குக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வீரம் எல்லாம் வருமா? போனா நீங்க அன்னைக்கு கட் பண்ணிட்டீங்க. அதே போல வந்து ஊடகம் முன்னாடி வந்து முதல்ல வந்து அவரை எங்க எதிரில வந்து நிக்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னாடி வந்து 1 hour உங்களை கேள்வி கேட்டு உட்காந்து பேசினாரு. அவர் தான் இப்ப நான் நிக்கிற இடம் எது தெரியுங்களா? இங்கதான் நீங்க என்னுடைய கணவர் பூவை நான் கணேசன் அவருக்கு கூட வந்து நீங்க வந்து பாக்ஸிங் அதான் சண்டை போட வேண்டிய கிரவுண்ட் இது. ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்க நீ, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து பாக்ஸிங் போறதுக்கான இடத்த வந்து தீர்மானம் பண்ணிட்டோம். கணவருக்கும் உங்களுக்கும் இங்கதான் சண்டை நடக்க போகுது. ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கினா உடனே சொன்ன இடத்துக்கு நான் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங், கராத்தே, குன்ஃபு, மல்யுத்தம், இதுல எந்த சண்டை வேணாலும் அவர் கூட நீங்க போடுங்க, அது எல்லாத்தையும் அவர் சமாளிக்க தயாரா இருக்கிறாரு. இந்த சண்டையில வந்து யாரு நாக் அவுட் ஆகி கீழே விழறீங்களோ அவங்க தோத்தத்துக்கு சமமா அதுக்கு ஒத்துக்கணும். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அந்த போட்டியில வந்து என்ன பந்தயம்ன்றது போட்டி நடக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்பாக வந்து நான் வந்து நாட்டு மக்களுக்கு அறிவிப்பேன் என்பதை நான் நாட்டு மக்களுக்கும் ஊடக நண்பர்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களா? டிக்கெட்டா? எதுக்கு? பாக்ஸிங் மேட்ச். பாக்ஸிங் மேட்ச் இது வந்து ஆமக்கரி பரம்பரை வெர்சஸ் வீரலட்சுமி பரம்பரை. சீமான் அவர்கள் சும்மா வெறிகுண்ட வேங்கையாக பாருங்க, அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு வீர வணக்கம் புகழ் வணக்கம்னு போட்டு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தோமா, திராவிடத்தால் வீழ்ந்த முறைவேணி ஏதாவது மண்டையை கழுவணுமா, நம்ம கூட வாங்கணுமா, திரள் நெஞ்சிருத்தாரு உறவுகள்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டோமா, சாயங்காலம் சரக்கை போட்டோமா, அதுக்கப்புறம் ஒரு பாட்டை போட்டோமா அப்படின்னு ஜாலியா குசியா வாழ்க்கை விட்டு இருந்தா இந்த இடத்துக்கு தள்ளி தமிழக அரசியல்
இப்படியாக மாஸ்டர் ராகவன் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து பாக்ஸிங் போறதுக்கான இடத்த வந்து தீர்மானம் பண்ணிருக்கோம். என்னுடைய கணவருக்கும் உங்களுக்கும் இங்கதான் சண்டை நடக்க போகுது. இந்த வெற்றியுடன் திரும்புகிறேன். தெரியும் வரியா வரமாட்டியான்னு. எனக்கு அண்ணன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது தம்பி. அண்ணன் சாதாரண அண்ணனோட ட்ரைனிங் மெத்தட்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லையா? அது வேற. அண்ணன் உண்மையிலேயே ட்ரைனிங் ஐயோ அண்ணன் யார் நினைச்ச நீ? அண்ணன் ஒரு லூஸ். எப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாராமாப்ல. அதாவது அவர் வந்து ஒரு சண்டை பயிற்சி கலை நிபுணர். அவரு சாதாரண ஆள் கிடையாது. அவங்க இதுல தான் நிபுணர் இல்லை. வாயை திறந்தா நான் பல பேரை கூகுளுக்கே தெரியாத மேட்டர்லாம் அந்த பீஸுக்கு தெரிஞ்சு. இப்போ எவ்வளோ பெரிய ஆளுங்க அண்ணன்? என் கையால சாவுன்னா நீ முதல்ல என்னை பத்தி விசாரிச்சா? நீ முதல்ல என்னை பத்தி நீ விசாரிச்சீங்கன்னா நீ இந்த வார்த்தையை விட்டுருக்க மாட்டேன். இப்போ என்னை பத்தி விசாரிச்சுக்கிறேன். பூவை கணேசன்றோ யாருன்னு கேட்டிருப்ப. நீ யாரை கேட்டாலும் என்னன்னா பிரச்சனை ஒன்று கேட்பாங்க. அவர்கிட்ட பக்கம் அவர் பக்கம் மட்டும் போயிடாதீங்கன்னு. ஏன்னா அவர் எப்பவுமே மினிமம் 5 பேர் 10 பேர் ஒன்றா வச்சு அடிப்பாரு. நீ போய் சிங்கிளா போய் மாட்டீங்கன்னா உனக்கு அப்படியே துவைச்சு காய போட்டுருவாரு. Don't go away. எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். முலாம்பழத்துக்கு மூக்கு முளைச்ச மாதிரி படு பயங்கரமா இருக்காருங்களே. நான் ஒரிஜினல் தாதா இல்ல, டம்மி தாதான்னு தெரிஞ்சா என் தலைய ஒரே வாங்கிடுவாருங்களே. அதாவது நீ அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் அடிச்சிருவேன். சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இங்கிலீஷ் நாங்க வந்து கராத்தே கத்துக்கிற போது பூரா அந்த சைனீஸ் படமா தான் பார்ப்போம். அதுல வந்து மாஸ்டர்ஸ் உட்காந்துக்கிட்டு வாட் இஸ் யுவர் ஸ்டைல் அப்படின்னு நான் வந்து அடிச்சா அடுத்து அடிச்சுவேன். இதுதான் அவன் ஸ்டைல். அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேனே. ஓகே ஃபைன். வாட் இஸ் யுவர் ஸ்டைல்? அவன் நான் என்ன பண்ணுவேன், தடையவே அடியாக்கிடுவேன். இப்ப குத்துறான்னு வச்சுக்கோங்க, இப்படி கை இப்படி வருது, நான் ஒரே குத்து தடையே அடி. இது ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? உங்க ஸ்டைலு? அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். ஒரு பெரிய மாஸ்டர் சொல்றாரு, அந்த பெரிய மாஸ்டர் தான் நாங்க. புரியுதா உனக்கு? அதுதான் இங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அவர் என் கையாலதான் சாகுறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அதை சந்தோஷமா எதிர்கொள்றேன். கேட்டு சொல்லுங்க. அவர் தயாரா தான் இருக்காராம். இடம் நேரம்லாம் நீங்க சொல்லுவீங்களாம். எப்ப வேணாலும் வர்றாராம் அவரு. நீங்க வாங்க, அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு நீங்க அவரை ஒரு தடவை அவர்கிட்ட வந்து நேரில் முதல் நில்லு, அப்புறம் சண்டை போடலாம். கராத்தே மாஸ்டர் அவருக்கு நான் தான், அதாவது பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் தான். எனக்கு வேலையே வந்து சண்டை பயிற்சி படுறதும் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது தான். எனக்கு நடிக்கிறதும் தண்ணி பண்ணி சுற்றுறதுலாம் கிடையாது. நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரு, ஃபுட்பால் பிளேயரு, ரெண்டாவது வந்து கபடி பிளேயரு. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். நான் எனி டைம் சோறு தண்ணியில் கூட கிரவுண்டில் தான் இருப்பேன். என் கையை நீ மாட்டினா உனக்கு என்ன பண்ணுவேன்? பறந்து அடிக்க மாட்டோம்னு நான். எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறது வந்து எல்லாரும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறனால நீ வாயை மூடிட்டு போ அப்படிங்கிறாங்க. என்ன சண்டை போடாம போறீங்க? பிபி தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. இருந்தாலும் நீங்க பெரியவர் கேட்கறனால சொல்றேன். நான் புலி. சார்பா இருக்கிற கத்தி சவுண்டே போடாது தெரியுமா தம்பி? மொக்க கத்தின சவுண்டு போடும். போயிட்டு எங்க பாரு நாங்களாம் சத்தம் போடுறோம் பாத்தியா? பூனை சண்டையை கூப்பிட்டா புலி போய் சண்டை போடுமா இல்ல பேசாம போகுமா? அதை மட்டும் யோசிச்சுக்கிறீங்க. உனக்கு சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது. எமனா ஒத்தம் ஆந்தியும் வேதியமா வந்து தூக்கிட்டு போவ. ஆளு பார்த்தவனே தெரியுதுல்ல இது புலியா இது பூனையான்னு. அது முக சாயல்லே தெரியும். பூவும் சொல்றேன், பாக்ஸிங்கும் விடு கத்தியும் விடு, நீ என்ன சண்டைக்கு வந்தாலும் எனி டைம் நான் எந்த நேரத்துல நான் ரெடியா இருக்கிறேன். உனக்கு எப்போ வந்து மூடு வருதோ சண்டை போறதுக்கு வா. சங்கு சத்தம். சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு போறதான் போற இந்த நாய
உஸ்கூல பாத்திட்டு போ அவ்வளவுதானே பத்தி விட்டா போகுது